அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி உங்கள் கூட என்னோடய செடிகளை நான் எப்படி கேர் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிள் டிப் தான், அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே அரிசி பயன்படுத்துவோம். அந்த கழுவின தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இட்லி ஊற வைக்கும் போதெல்லாம் நிறைய தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அரிசி கழுவுனது, பருப்பு கழுவுனது, காய்கறி கழுவுனது, இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நான் செடிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த செடியை நல்லா ஒரு செழிப்பாக வளர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது இந்த தண்ணி. நம்ம வேறு எந்த உரம் அப்படிங்கிற மாதிரி போடணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே ஒரு நல்ல ஃபர்டிலைசராக ரியாக்ட் பண்ணுது. நம்ம அரிசி கழுவுன தண்ணி நிறைய பேர் கழுவி கொட்ட தான் செய்வீங்க. ஏதோ ஒரு செடிக்கு ஊற்றினா கூட அது நல்லா ரியாக்ட் ஆகி நல்லா வளர ஆரம்பிக்குது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.